யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதில் 26வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் நாம செய்யணுமா? எல்லாரும் செய்யணுமா? ஊழியம் செஞ்சாதான் கனப்படுத்துவாரா? ஊழியம் என்பது ஒரு சபையை வைத்து நடத்துவதோ, இல்ல ஒரு பிரேயர் செல் வச்சு நடத்துகிறதோ, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நான் ஊழியம் செய்யணும்னா என்ன ஊழியம் செய்கிறது என்கிற அநேக கேள்விகள் ஒருவேளை இருதயத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உன்மேல விழுந்த கடமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற அநேக நபர்கள் உண்டு, பார்க்கிற அநேக காரியங்கள் உண்டு. எல்லா காரியத்திலையும் தேவனை கனம் பண்ணணும், தேவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். தேவனை கனம் பண்ணும் பொழுது, அந்த சிறிய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.